அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜூலை 18, 2024 வியாழக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கர்நாடகாவில் வந்து நேற்று ஒரு சட்டம் இயற்றியிருக்காங்க. கர்நாடகர்களுக்கு 100% வேலைவாய்ப்பு சட்ட மசோதா நிறுத்தி வைப்பு முதல்வர் சித்தராமையா தெரிவிச்சிருக்காரு. மசோதா நிறைவேற்றிருக்காங்க. ஆனால் தனியார் தொழில் நிறுவனங்கள் வந்து எதிர்ப்பு தெரிவித்ததுனால அதை வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. ரீசெண்டாக இந்த மாதிரி எங்கே இதுக்கான மசோதா உருவாக்குனாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, கர்நாடகாலன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்றைக்கி நியூஸஸ் ரொம்ப கம்மி தான், டக்குன்னு முடிச்சிடலாம். இன்றைக்கி அந்த திருக்குறள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். செயற்கரிய யாவுல நட்பின் அதுபோல் வினைக்கு அரிய யாவுல காப்பு. நட்பை போல செய்து கொள்வதற்கு அருமையானவை எவை உள்ளன, அதுபோல் தொழிலுக்கு அரிய காவலாக இருப்பவை எவை உள்ளன அப்படின்னு நட்பு அப்படின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு இந்த திருக்குறள் வச்ச கொஸ்டின் என்னென்னா, இந்த திருக்குறளில் பயின்று வந்திருக்கிற அணி என்ன அப்படின்னு தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கான ஹிண்ட் கொடுக்குறேன். அதுபோல் அப்படின்ற அந்த வார்த்தை திருக்குறளில் வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி போல் அப்படின்றது வந்துச்சுன்னா அது என்ன அணி அப்படின்னு தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மு. கருணாநிதியின் நூற்றாண்டு பிறந்தநாள் நினைவு நாணயம். அதாவது அந்த நாணயம் வந்து 100 ரூபாய் நாணயம் அச்சடிக்காங்க. அந்த நாணயத்தோட விலை வந்து 2500 கொடுத்துருக்காங்க. திமுகவின் முன்னாள் தலைவர் மறைந்த முன்னாள் தமிழக முதல்வருமான கருணாநிதி அவர் நூற்றாண்டு பிறந்தநாள் ரூபாய் 100 நினைவு நாணயத்திற்கு மத்திய அரசு அனுமதி அளிச்சிருக்கு. அப்படியே ஒரு 3வது பேரா 4வது பேரான்னு நினைக்கிறேன். அதில் பாருங்கள், இந்த நாணயத்தின் ஒரு பக்கம் சிங்கத்தின் தலையுடன் கூடிய அசோக தூண், சத்தியமேவ ஜெயதே பாரத் ஆகிய வார்த்தைகள் தேவநாகிரி எழுத்திலும் இந்தியா என ஆங்கிலத்திலும் பொறிக்கப்பட்டிருக்கும். மறுபக்கம் நாணயத்தின் மையத்தில் கலைஞரும் கருணாநிதியின் உருவப்படம், அப்புறம் கீழே அவர் பயன்படுத்திய தமிழ் வெல்லும் என்ற வாசகமும் இடம்பெறுகிறது. கலைஞரும் கருணாநிதி பிறந்த நூற்றாண்டு அதை பற்றி கொடுத்துருக்காங்க. சுமார் 35 கிராம் எடை கொண்ட இதற்கு இந்த 100 நாணயத்தில் 50% வெள்ளியும் 40% தாமிரமும் நிக்கல் மற்றும் துத்தநாகம் முறையே தலா 5% கலந்திருக்கும் என மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதன் விலை 2500 என மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இந்த நாணயத்தை முறைப்படி வெளியிட தமிழக அரசு இதுவரை மத்திய அரசிடம் அனுமதி கோரவில்லை. மத்திய அரசும் இதற்கான முயற்சி எடுக்கப்படாத சூழ்நிலையில் இந்த நாணயம் காசாலைகளில் அச்சிடப்பட்டு வந்தவுடன் ரிசர்வ் வங்கி விற்பனையகங்கள் மற்றும் தபால் நிலையங்களில் விற்பனைக்கு வரும் என மத்திய நிதித்துறை அதிகாரி ஒருவர் தெரிவிச்சிருக்காங்க. பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இப்போ தமிழ்நாடு ரிலேட்டடாக இல்லை யூனிட் 9 ரிலேட்டடாக படிக்கிறவங்களுக்கு ரீசெண்டாக இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஞாபகம் வரும். அதில் என்னென்ன பர்சன்டேஜில் என்னென்ன கலந்துருக்காங்க, என்ன ரூபாய் நாணயம் 100 ரூபாயா என்ன கேட்கக்கூட வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக பாரிஸ் ஒலிம்பிக். இந்தியாவிலிருந்து 117 போட்டியாளர்கள் பங்கேற்பு, 140 துணை பணியாளர்கள் செல்கின்றனர்னு தெரிவிச்சிருக்காங்க. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்பதற்கான 117 போட்டியாளர்கள் கொண்ட இறுதிப் பட்டியலை மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகம் உறுதி செய்துள்ளது. இந்த வீராங்கனைகளோட 140 துணை பணியாளர்களும் பாரிஸ் செல்கின்றனர் தெரிவிச்சிருக்காங்க. உங்களுக்கு இதில் ஒரு கொஸ்டின் என்னன்னா, அடுத்த ஒலிம்பிக்ஸ் எங்கே நடக்குது அப்படின்னு தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன் நியூஸஸ் அவ்வளோதான். இது ஒரு ஷார்ட் வேர்ஷனாக 1 கரண்ட் அஃபேர் நம்ம சேனல் இருக்குது. வேணுங்கிறவங்க வீட்டிலே சொன்னிக்கோங்க. ஸோ மேலும் இன்னொரு நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.